லட்சுமி அக்கா, அவ அடிச்சு துவைக்கன்னு அலசி வச்ச துணி அவ்வளவு சோப்பு மறையா ஆகும். ஏ லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு மூஞ்ச பாரு. ஏ லட்சுமி அக்கா, மூஞ்சி அவளும் சோப்பு தெரிக்குமா? என்ன ரெண்டே ரெண்டு போர்வதான் சின்ன பொண்ணு. எக்க நாங்க துணியெல்லாம் அலசி வச்சாச்சுக்கா, அவளும் சோப்பு மறையா ஆகு. துவைச்ச துணியை கொண்டு மேல வை சின்ன பொண்ணு. நீ அலசியானி நான் சோப்பு போடாம இருக்க முடியுமா? சோப்பு போடன்னு உங்களை யாரும் சொல்லல, கொஞ்சம் அடிச்சு துவைக்காதீங்கன்னு தான் சொல்லியேன். போர்வை அடிச்சு துவைக்கலன்னா எப்படி சின்ன பொண்ணு அழுக்கு போவோம்? அடிச்சு துவைக்கிறதுக்கு தானே ஆத்துக்கே வாரது. எப்படியே துவைங்கம்மா, அடுத்தவி மேல படாம பார்க்க வேண்டியதுன்னு. சோப்பு தண்ணி தெளிக்கப்படாம வீட்ல இருந்து துணி துவைக்கணும். எதுக்கு இப்படி பொது இடத்துக்கு வாரிய? சி, இவட்ட கிடந்து மனுஷன் பேசுவானா? சின்ன பொண்ணு எப்படி பேசிய பத்தியா? ஏ சத்யா, சோனி, அரேம்மா. அவ்வளவு வேற துணி துவைச்சாச்சு. இவ்வளவு எங்க கடந்து சவுண்ட் போடியாலோன்னு தெரிய மாட்டேங்க. சின்ன பொண்ணு, என்னக்க? என் பிள்ளையில ரெண்டாம் நின்னா கொஞ்சம் வர சொல்லு சின்ன பொண்ணு. சரிக்கா சொல்லியேன். உமாலோ, ஆறு பக்கத்துல ஒரு பெரிய மாந்தோப்பு நிக்கு பத்துக்க. இன்னும் மாங்க உமாலோ. எக்க எல்லாரும் துணி துவைச்சிட்டு இருக்காவல்ல, நம்ம முடிச்சாச்சுல. போய் ரெண்டெண்ணா பறிச்சுட்டு வருமாக்க. ஐயே, மாந்தோப்பு நிக்குன்னு சொன்னேன், மாங்காய் பறிக்கணும்னு சொன்னேன். சரி வாங்கக்க. ராணி அக்காவும் அவியலும் சோப்பு போட தட்ட அப்படியே போயிட்டு வருவோம். ராணி அக்கா, என்ன வசந்தி? எக்க நாங்க அவனை சுத்தி பார்த்துட்டு நிக்கோம், நீங்க சோப்பு போட்டுட்டு ஒரு சவுண்ட் கொடுங்கண்ணே. சரி வசந்தி. வசந்தி, என் பிள்ளைலாம் அவனை நின்னா கொஞ்சம் வர சொல்லுமா? சரிக்கா. சோனி இங்க பாரு, என்ன அழகா இருக்கு. சோனி, நம்ம அம்மட்ட சொல்லிட வளர்ப்போன்னு. கையில ஏறிட்டு வரு. ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கிறீங்களா? எத்தே இங்க பாருங்க தே, பட்டுப்பூச்சிய லேசா என் கையில தாமா பாப்போம். ஏன் ஓடாத, விழுந்துருவா. சத்யா, இந்த பட்டுப்பூச்சை நான் எடுத்துட்டு போட்டா என் மோளுக்கு நல்லா பிடிக்கும், பத்துக்க நல்லா சந்தோஷப்படுவா. சரி தே. சோனி சோனி, அந்த பொண்ணு வந்து புடி பறந்துறாம. எங்க இருந்துமா இதெல்லாம் பிடிச்சிய? இந்த மரத்துல இருந்து முத பொன்வண்டு தான் தே பிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் கீழே பார்க்க நிறைய பட்டுப்பூச்சியா கிடந்து. எத்தே எங்க அம்மாட்ட கேட்டு நாங்க இதை வளர்க்க போறோம். வளருங்க. பொண்ணுண்ட மண்ணுக்கு பதைச்சு வைங்க, சீக்கிரம் முட்டை போடும். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன பொண்ணுண்டு தரணும்னு. ஏ பறக்கு வேணா, பிடி பிடி. எத்தே பிடிச்சிருங்க தே. ச்சே, பறந்து போயிட்டேன். ஏ அம்மா, இவ்ளோ மாங்காய். என்ன உமா இப்படி வாயை பிளந்துட்டு நிக்கா? மாங்காய பாரு சின்ன பொண்ணு. பார்த்தேன், என்ன கிட்ட கிடக்கு பத்தியலா? சின்ன பொண்ணு, மாங்காய பார்த்தோன்னே என்ன ஆசையா இருக்கு. ரெண்டே ரெண்டு பறிச்சுதா சின்ன பொண்ணு. சும்மா இரு உமா, அந்த அன்னை பார்த்தவனி வைங்க, அவரை ஒரு நாள் ஆத்துக்கே குளிக்க வர முடியாது. சின்ன பொண்ணு, ஒன்னே ஒண்ணு பறிச்சுதா சின்ன பொண்ணு. தாயே பார்க்காத மாதிரி கேப்பா. சத்யா, சுவானியா, ராணியக்கா முந்தியே கூட்டாவமா, நான் சொல்ல மறந்துட்டேன். ஓடி போங்க. சரி தே. சரி தள்ளுங்க, நம்மளும் ஒண்ணு பறிச்சுட்டு ஓடுவோம். சின்ன பொண்ணு, பறிக்கவே பறிக்க கூட ஒண்ணு பாரி. எனக்கு அதை பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு. ஏய், மாங்காய் பறிக்கிறது யாரு? சின்ன பொண்ணு, யாரோ வாரவன். திரும்பி பாத்துறாத, கண்டுபிடிச்சிருவாவன். வேண்டாம் வேண்டாம், என்ன எவ்வளவு கேட்டாளா? எக்க யாரோ என் காலை பிடிச்சிட்டாவக்க. மூஞ்ச மட்டும் காட்டிராத சின்ன பொண்ணு. காலை விடு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஓடு. ஏ உமா, பேர சொல்லாம ஓடு உமா. நீ பேர சொல்லி சொல்லி அவனும் என்ன சின்ன பொண்ணுன்னு கூட ஆரம்பிச்சாச்சு. மூஞ்ச காட்டிராத சின்ன பொண்ணு. அம்மா, சின்ன பொண்ணு நெல்லு. ஏ சின்ன பொண்ணு, எம்மா வாடு வாடு. எங்க ஓடினாலும் வீட்டுக்கு தானே வரணும். நெஞ்சு வலிக்கு.